ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் உங்களுக்கு அன்பான வரவேற்பு. என் பேர் ரஹமத் ரஃபிக் ஷேக். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்றால், சில பேர் கடவுளால் பாதிக்கப்பட்ட சில மனுஷங்கள் இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பண உதவி வேணும்ன்ட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த சமயத்தில் நான் யோசிப்பேன், கடவுள் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சோதனை கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியும் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி சோதனை இறைவன் கொடுக்குறாருன்ட்டு. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்ட்டு. அவருக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளோ வேதனை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்கே, சரி நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம், நம்ம செஞ்சிடறோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உதவி செஞ்சுட்டு அவருக்கு நல்லது பண்ண போயிட்டு நம்மளுக்கே கெட்டதா அமைந்துருது. ஏன்னா இறைவனால பாதிக்கப்பட்ட மனுஷங்களுக்கு எப்பவுமே நம்ம உதவி பண்ணவே கூடாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்ய வேணும்ட்டு, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம தெரியாம போய் மாட்டிக்கிட்டா அந்த தண்டனையில நம்மளும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்காகவே நான் உங்ககிட்ட அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். யாரும் ஏதாச்சும் வேதனை சோதனை அப்படி இப்படின்ட்டு உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் இறைவனுக்கே தெரியும், எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவா, நீ எதுக்காக அவனுக்கு சோதிக்கிறாய் எனக்கு தெரியாது, ஆனா நீ என்ன காப்பாத்திக்கோ. அவன் மனசுல என்ன இருக்கு எனக்கு தெரியாது, பட் ஏதோ பிளான் பண்ணி தான் அவன் என்கிட்ட வந்திருக்கான். இறைவா, எனக்கு பாதுகாப்பு தருவாயாகன்ட்டு இறைவன் கிட்ட நீங்க பாதுகாப்பு கேளுங்க. ஏன்னா அந்த மாதிரி மனுஷங்க எங்க காலடி எடுத்து வச்சாலும் அங்க நாசமா தான் போகும். ஏன்னா இறைவனால பாதிக்கப்பட்ட மனுஷர்கள் அவங்க பொண்டாட்டிக்கு கஷ்டம் கொடுத்துருக்கலாம், பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அம்மாவுக்கு கொடுத்துருக்கலாம், ஏன் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கிட்ட பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், ரொம்ப ரொம்ப இறக்கமுள்ள மனசுக்காரன் மாதிரி பேசுவாங்க. அப்புறம்தான் தெரியும் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்மள வைப்பாரு பாருங்க அழ. அடடடடடடா. கவுண்டமணி ஒன்று சொல்லுவாங்க, எப்பா நீ ரொம்ப நல்லவன்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நல்லவர்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ற லாய்க்கே இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்மளால முடிஞ்சது என்னமோ அதுதான் செய்யணும். அவங்கள ஃபேஸ் ரீடிங்ல தெரிஞ்சிடும். யாருன்னா நிறைய சொல்லுவாங்களே, நான் ரொம்ப நல்லவன், அவனுக்கு நான் நிறைய செஞ்சேன், பட் எனக்கு இப்படி கஷ்டம்னா அப்பவே தெரிஞ்சுக்கணும் அவன் வாயை திறந்தா பொய்யை மட்டும் சொல்றான்ட்டு. அதுக்காக உஷாரப்பா உஷாரு. செகண்ட் டைலாக் வடிவேல் சொல்றேன். வடிவேல் தன்னோட பேசஞ்சரை எப்படி காப்பாற்றுவாங்க, உஷாரப்பா உஷாரு உஷாரப்பா. அந்த மாதிரி நான் உங்களுக்கு உஷாருன்னு சொல்றேன். உஷாரப்பா உஷாரு. யாருன்னா பணம் வேணும், என் வீட்டுல பிரச்சனை, என் பொண்டாட்டி பிரச்சனை, எங்க அம்மா பிரச்சனைட்டு சொன்னாவே உஷாரப்பா உஷாரு, ரெண்டாவது ஆப்பு உனக்கு அப்படின்ட்டு நினைச்சிட்டு நீங்க எச்சரிக்கையா இருங்க. தயவு செய்து யாரும் நம்பாதீங்க, உங்க கடவுளை மட்டும் நம்புங்க. இறைவனோட அருள் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், ஆனா அந்த கஷ்டங்கள் நொடியில போயிடும். ஏன்னா இறைவன் உங்களை நேசிக்கிறாரு, புரியுதா? அவங்களுக்கு நேசிக்கிறாரு, பட் கஷ்டங்கள் ஏன் தராருன்னா அவங்க எதுனா செஞ்சிருப்பாங்க, யாருக்குன்னா தொல்லைகள் குடுத்திருப்பாங்க. கடவுள் யாருக்கும் வேணும்ன்றதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரு, தெரிஞ்சுக்கங்க. கடவுள் யாருக்குன்னா தண்டனை கொடுக்குறாருன்னா அவர் ஏதோ செஞ்சிருக்கிறாருன்ட்டு அர்த்தம். அதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை கேர் பண்ணுங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை அம்மாவுக்கு கேர் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்கு நல்ல பவுண்டரி பண்ணி அவங்களுக்கு அப்படி பாதுகாப்பா வைங்க. கெட்ட மனுஷங்கிட்ட பழகாதீங்க. இது என்னோட அன்பான வேண்டுகோள். தயவு செய்து புரிஞ்சு நடந்துக்குங்க.